வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இலங்கை மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது நூல் கட்டுவதற்கான மந்திரம், அடுத்தது கண்ணூருக்கு திருநீர் போடுவதற்கான மந்திரம், இன்னொன்று சூனிய பிரணவ மந்திரம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துடுங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தோட பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ டாபிக்கில் போகலாம். முதலாவதாக நூல் போட மந்திரம். அதாவது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடப்பவர்கள் அல்லது இயலாமல் இருப்பவர்களுக்கு இம்மந்திரத்தை சொல்லி நூல் நீங்கள் போடலாம். இம்மந்திரத்தை சொல்லி 1008 உரு 108 உரு சொல்லி சித்தி பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு நோயாளியின் வீட்டிற்கோ அல்லது அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தாலோ இம்மந்திரத்தை உருவேற்றி நீங்கள் நூல் போடலாம். மந்திரத்தை பார்ப்போம். ஓ மடுக்கு கண்ணி, ஆகாச கண்ணி, செப்பு கண்ணி, நாக கண்ணி, செந்தாமரை கண்ணி, முக்காட்டு கண்ணி, உதல சிதல பத்தினி அம்மை யானை அகோரம். ஓம் வட்டக்கண்ணி மாதங்கி, ஓம் பேச்சி பிச்சி பிணந்திண்ணி பிள்ளைகொள்ளி கங்கா வைரவர் ஆணை அகோரம் தனி, அப்பு தனி, ஆகாசம் தனி, கங்கை தனி, கங்கா பரமேஸ்வரி ஆணை கிளியும் ஆதி திருச்சடை வைரவர் ஆணை தனியவே சிவாகா என்று 108 உரு சொல்லி நீங்கள் நோயாளிக்கு நூல் போடலாம். நீங்கள் சித்தி பண்ணி கொள்ளும்போது 108 1008 உரு 10,008 உரு என்று நீங்கள் சித்தி பண்ண தேவையான உங்களுக்கு தேவையான சக்தி வர மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பின்பு நோயாளியை சந்தித்து மந்திரத்தை சொல்லி நூல் கட்ட அவர்களை தாக்கிய நோயிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். சித்தி பண்ண சிறந்த நாட்கள் என்று பார்ப்போமேயானால் செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்களில் 5 எலுமிச்சம் கனியை கையில் வைத்து ஊதுபத்தி கொளுத்தி தேவைப்படுவோர் பழம் அவள் பொறிக்கடலை படைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு இம்மந்திரத்தை உருவேற்றி கொள்ளலாம். பின்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனைய பூஜை முறைகளை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது கண்ணூருக்கு திருநீர் போட. ஓம் கால கால அவதார உத்ராயா நம, ஓம் திரிபுர சங்கராயா நம, ஓம் வீர சரவண விக்ரம உக்ர பிரளய கால கால திரிபுர சங்கராயா சர்வ பசாசுகளையும் சங்கரி சர்வ நரசிங்க தகன மாரய நம. இதான் அந்த மந்திரம். இம்மந்திரத்தை நீங்கள் 10,008 உரு 1,00,000 உரு அல்லது 108 உரு கொடுத்து நீங்கள் சித்தி பண்ணிக்கொள்ளலாம். பூஜைக்கு உகந்த நாட்கள் பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் அல்லது சிவனுக்குரிய நாட்களோ அல்லது முருகருக்குரிய நாட்களோ அல்லது நரசிங்கருக்குரிய நாட்களோ சித்தி பண்ணி கொள்ளலாம். சித்தி பண்ணும் பொழுது முக்கியமாக படையல்கள் வைத்து சித்தி பண்ணி கொண்டால் நல்லது. இல்லை எங்களுக்கு படையல் வைக்க வசதி இல்லை என்பவர்கள் வெறும் ஊதுபத்தி மூலம் உங்கள் நம்பிக்கையின் உச்சத்தில். இதான் அந்த மந்திரம். இம்மந்திரத்தை நீங்கள் 10,008 உரு 1,00,000 உரு அல்லது 108 உரு கொடுத்து நீங்கள் சித்தி பண்ணிக்கொள்ளலாம். பூஜைக்கு உகந்த நாட்கள் பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் அல்லது சிவனுக்குரிய நாட்களோ அல்லது முருகருக்குரிய நாட்களோ அல்லது நரசிங்கருக்குரிய நாட்களோ சித்தி பண்ணி கொள்ளலாம். சித்தி பண்ணும் பொழுது முக்கியமாக படையல்கள் வைத்து சித்தி பண்ணி கொண்டால் நல்லது. இல்லை எங்களுக்கு படையல் வைக்க வசதி இல்லை என்பவர்கள் வெறும் ஊதுபத்தி மூலம் உங்கள் நம்பிக்கையின் உச்சத்தில் சித்தி கிடைக்கலாம். பின்பு நீங்கள் உங்களிடத்தில் வருவருக்கு கண்ணூறு சம்பந்தமான நோய்க்காக உங்களிடம் வருவர்களுக்கு இம்மந்திரத்தை பயன்படுத்தி அவர்களின் பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற வைக்க முடியும். நிச்சயமாக நல்ல பலன் பெறக்கூடிய சக்தியான ஒரு மந்திரம். எனவே இம்மந்திரத்தை நீங்கள் இம்மந்திரத்தை பயன்படுத்தி பயன்பெறலாம். ஏனையவர்களுக்கும் பயன்பெற வைக்க முடியும். அடுத்தது சூனிய பிரணவ மந்திரம். ஓம் பிரணாயா தாக்கு, உயிர் பிரணாயா தாக்கு, உருத்திர பிரணாயா தாக்கு, சிவ பிரணாயா தாக்கு,
அமிக் இந்திர தேவதாவி என் சத்ராதி இன்னார் மகன் இன்னாரை தாக்கவே சிவாய நம அல்லது சிவாகா அல்லது சுவாகா என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இம்மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ண தேவையான நாள் என்று பார்க்கும்போது ஒரு பௌர்ணமி அல்லது அமாவாசை நீங்கள் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். படையல் வைத்து இந்த மந்திரத்தை கட்டாயமாக நீங்கள் பூஜை செய். படையல்கள் என்று நாம் பார்ப்போமேயானால் காளிக்கும் காடேரி அம்மனுக்கும் விநாயகருக்கும் மடை வைத்து இப்பூஜையை செய்தால் மிகவும் நல்லது. நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குரு போன்றவர்களுக்கு படையல் வைப்பதும் முக்கியமாகும். இம்மந்திரத்தை நீங்கள் ஒருவரை அழிப்பதற்காக சூன்யம் செய்யும் போது அப்போது அந்த தகடிற்கோ அல்லது அவ்விடத்தில் நீங்கள் இம்மந்திரத்தை சொன்னால் மிகவும் பலமாக இருக்கும். உங்கள் சூனியம் நிச்சயமாக வேலை செய்யும். சூனியம் செய்வதற்கு நிறைய முறைகள் இருக்கிறது. சிலர் கூப்பமா அதாவது கோதுமை எடுத்து அதில் ஒரு பொம்மை செய்து மந்திரங்களை உச்சரித்து பின்பு அதை ஒரு புட்டில் போட்டு வருவார்கள். புட்டில் உள்ள கரையான்கள் அவ்வொம்மையை தின்ன கொடுத்த குடும்பம் எதிரி அழிவான். சில பேர் களியை எடுத்து பொம்மை செய்வார்கள், ஆற்றில் விடுவார்கள். சில பேர் கருப்புச் சீலையில் பொம்மை செய்து அவர்கள் சாமுலையில் தாழ்ப்பார்கள். இவ்வாறு பல முறையில் சூனியம் செய்கிறார்கள். அல்லது சுடுகாட்டில் சென்று தாக்கக்கூடிய முறைகளும் உள்ளது. நீங்கள் அவ்வாறான முறைகளின் போது இம்மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் நிச்சயமாக உங்கள் எதிரி அழிவான், அவன் குடும்பம் சீர்கட்டு போகும். எனவே இம்மந்திரத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். பொதுவாக எதிரிகள் என்று பார்ப்போமேயானால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்திருப்பார்கள். தொல்லைகள் கொடுத்து உங்களை வாழவே பிடிக்காத அளவிற்கு உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள். வரான நபர்களுக்கு நீங்கள் சூனியங்கள் செய்யும் போது இம்மந்திரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு யாரென்றே தெரியா உங்களை தொல்லையப்படுத்தவில்லை அவரான நபர்களுக்கு இம்மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அதன் விளைவு மிகவும் கொடூரமாக இருக்கும். நிச்சயமாக உங்களால் தாங்க முடியாது. எனவே இன்றைய பதிவில் நாம் பார்த்த 3 விடயங்களும் மிகவும் முக்கியமான விடயங்கள், இலங்கை மாந்திரிகத்தின் அடிப்படை விடயங்கள். எனவே பயன்பெறுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.